கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார் என்று சொல்லி வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இங்கே எச்சரிக்கையா இருக்க வேண்டிய 2 காரியம். ஒன்று பரிசேயருடைய புளித்தமா, இன்னொன்று ஏரோதினுடைய புளித்தமா. புளித்தமா அப்படிங்கிறது அவர்களுடைய உபதேசங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள். பெரும்பாலும் இந்த பரிசேயர்கள்ட்ட காணப்பட்ட காரியங்கள், ஏரோதியர்கிட்ட காணப்பட்ட காரியங்கள் என்ன அப்படின்னா, துர்க்குணம் இருந்துச்சுது, பொல்லாப்பு இருந்துச்சுது, மேன்மை பாராட்டுகின்ற குணங்கள் அவர்களுக்கு இருந்துச்சுது. நீங்க மார்க் 12:13 வாசித்து பார்த்தால், இயேசு கிறிஸ்துவை பேச்சிலே அகப்படுத்தும்படி பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் உள்ளவர்கள், எதிலையாவது சிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்கள். சிலர் பேசியாச்சுன்னா ரொம்ப லாபகமா பேசுவாங்க. ஆனா கடைசியில் நம்ம அதிலே சிக்கப்பட்டுருவோம், அதிலே நம்ம மாட்டி வச்சிருவாங்க. கடைசியில் நம்ம தான் இதை சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம மேலே ஒரு அவப்பேர் வரக்கூடிய அளவுக்கு பழிசாற்றி விடுவார்கள். ஐயோ, நீ அப்படித்தானே பேசுன, எவ்வளவு லகுவாய் பேசுனியே. சிலருடைய பேச்சுக்கள் அப்படிதான் இருக்கும், பரிசேயருடைய பேச்சுக்களை போல, ஏரோதியருடைய பேச்சுக்களை போல. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த இப்படிப்பட்ட புளித்த மாவுகளுக்கெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இதை போன்ற புளித்த மாக்கள் இந்த நாட்களிலும் அநேகர் செயல்படக்கூடிய தன்மை உள்ளவைகளாக கூட காணப்படலாம். வெளியே ஆசாரம் அவங்ககிட்ட இருக்கும், இன்டீரியர் லைஃப்ல மிகவும் கேவலமான காரியங்கள் அவங்ககிட்ட இருக்கும். உள்ளே ஒன்று வெளியே ஒன்று வைத்து பேசுகிறவர்கள் தான் பரிசேயர்களும் ஏரோதியர்களும். இதுக்கு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த உலகத்துல நம்மகிட்ட நிறைய பேர் பழகுவாங்க. யார் உள்ளதை உள்ளபடி பேசுறா, யார் மாய்மாலமா பேசுறான்னு நமக்கு தெரியாது. கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் எவைகளில் கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீரோ அவைகளில் கவனமாயிருந்து எங்களை காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.